Hello friends, welcome back to our channel Crush Cookery. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா கேசரி கட்டி எதுவும் பிடிக்காம ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரவா கேசரி செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட்ல ரவா கேசரி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாம ஈஸியா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கண்டினியூஸா கிளறி விட்டுட்டே இருங்க. வறுத்துட்டே இருக்கும்போது அந்த ரவை நல்லா வறுபட்டு மணம் வரும். அந்த டைம்ல ரவையை வெளியில எடுத்துடணும். இப்போ இந்த ரவையில நல்லா மணம் வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. உடனே இதை தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் பிடிக்கும்னா அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. நான் இப்போ முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டு வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லயே அந்த நெய் கூடவே ஒரு 2.5 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். எந்த கப்ல ரவை மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. ரவை எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தனோ அதே கப்பில் தான் தண்ணியும் சர்க்கரையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்புக்கு ரவை எடுத்துட்டு அந்த கப்புக்கு சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு ஃபுட் கலருக்கு பதிலாக எல்லோ கலரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது தான் வறுத்து வச்சிருக்கக்கூடிய ரவையை சேர்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த டைம்ல ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. உடனேயே வறுத்து வச்சிருக்கக்கூடிய ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவை போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டா உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரவை கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கரண்டி வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலே அந்த ரவை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ரவை நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்சு நல்லா குக்கா இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல கையில கொஞ்சமா கேசரி எடுத்து பார்த்தாலும் கேசரி ரொம்ப ஒட்டாது. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் இதுல போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெய் தடவி வச்சிருக்கிறேன். அதுல இந்த கேசரி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கேசரி எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேல சமப்படுத்தி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை கட் பண்ணணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ தான் ரொம்ப டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.